ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, யூபி வாரியர்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட 16வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்னா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு தான் நடக்க போகுது. 6 மார்ச் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 7:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா யூபிக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 6 கேம் ப்ளே பண்ணி 2 கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 6 கேம் கிட்டத்தட்ட 3 கேம் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி டெல்லி தான் நம்பர் 1ல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த WPL பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஃபஸ்ட்டாக இருக்க டீம் டைரெக்டாக ஃபைனல் போவாங்க. 2 and 3 2 பொசிஷன் இருக்கக்கூடிய டீம் பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டர் ப்ளே பண்ணி அதில் வின் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலுக்கு ப்ளே பண்ணுவாங்க. இதான் நம்ம பாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் அந்த டாப் 3ல் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்கேஸ் யூபி தோத்தாங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் வந்து குஜராத் ஜெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யூபி லாஸ்ட் கேம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மேட்சஸ்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பிச் ரிப்போர்ட். ஸோ லாஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 3rd மார்ச் 25ல் யூபிக்கும் குஜராத் ஜெயின்ஸ்க்கும் விளையாடுற மேட்ச்சில் ஜிஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ ஃப்ளாட் ட்ராக்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு அசிஸ்ட்டும் தெரிய வரல. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது நைட் கேம்ஸில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டொமஸ்டிக் மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. பேஸ் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் அந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர். லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா யூபி வாரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கேமில் எந்த இன்னிங்ஸில் எந்த பவுலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் நிறைய கிடச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. 187 அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணுற ரீசனுக்காக யூபி சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆனாங்க. அதில் பேஸுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விடுது. இன்றைக்கி 2 மேட்ச்லேயுமே, அதாவது 2 டீம்லேயுமே பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்குது. பட் பேட்டிங் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னொட்டாக இருந்திருக்கு சம் டீம்ஸில். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் கிடச்சிருக்கு. அடுத்ததாக மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட், ஓவரால் 8 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸும். ஸ்பின்னர் சைடு பார்க்கையில் 2 விக்கெட் வந்து ஆஃப் பிரேக்குக்கும், 5 விக்கெட் வந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் தனுஜா கன்வர் கூட 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப்பாக இருப்பாங்க. ஷோப்பி எக்கில்ஸ்டன் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பாங்கிறது தெரிய வருது. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெட்ல 6 முறை ப்ளே பண்ணி 4 முறை எம்ஐயும் 2 முறை யூபியும் வின் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் எம்ஐ பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி யூபியை பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்மில் 2 கேம் தான் யூபி வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 கேம்ஸில் 3 கேம்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது யூபியோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரண் நௌகரி அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜியோர்ஜியா வோல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விந்த்ரா தினேஷ் நம்பர் 4க்கு மூவ் ஆயிருக்காங்க. தீப்தி சர்மா, ஸ்வேதா சரவத், உமா சேத்ரி, சன்னிங் ஹென்ரி, ஸோ ஷோஃபி எக்கில்ஸ்டன், அடுத்து சுல்தானா, லாஸ்ட்டாக கிரண்டி கவுடு. இந்த டீமோட பேலன்ஸே மொத்தமாக போயிடுச்சு. ஸோ சமாரி அட்டைப்பட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஓடி போயிட்டுருக்கு, அது ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டீம் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான டீம். பட் அந்த டீமோட பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட விதம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்திருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அட்டைப்பட்டுலாம் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான டீமாக இருந்திருக்கும். பட் அதை செய்ய தவறுனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் தாஹில் மெக்காத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக சோஃபி எக்கில்ஸ்டன், ஹென்ரி, அதுக்கு அடுத்தபடியாக தீப்தி சர்மா, அந்த 3 பிளேஸ் நம்ம 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக கிரண்டி கவுடுக்கு ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை சுல்தான் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட பிக்கிங்ஸும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரண் நௌகரி 52%. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் உங்களோட ஜிஎல் டீமில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். எஸ்எல் டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. லாஸ்ட்டு 2 கேம்ஸ் கிட்ட ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் வந்து நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பாக சமோஸ் போல் பண்ணவும் செய்கிறாங்க, ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ் இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க.
நெக்ஸ்ட்டு ஜியோர்ஜியா ஓல் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. WPL ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ரிஸ்க்காக போய்க்கலாம். ஒரு ஃபாரின் பிளேயர் தாஹிலா மெக்காத்தை ரிப்ளேஸ் பண்ணி 1 டவுனில் ப்ளே பண்ணுறாங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் கூட. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னர்ஸ் அமேலியா கர் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஒரு 30 ரன்ஸ் 20 to 25 ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விந்திராதனையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஓப்பனிங்கில் வந்தால் கூட கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்பர் 4 அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. தீப்தி சர்மா உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 6 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வேதா ஷெராவத் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் பிக்காக இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்க்குமே இந்த மேட்ச்சில் யூபியோட டாப் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக போகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஒரு 30 பாலுக்கு 30 ரன் அப்படிங்கிற ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வேதா ஆடி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணுறீங்கன்னா 23% பிக் பண்ணிக்கக்கூடிய ஸ்வேதா ஷெராவத் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக உமா சேத்ரி. ஸோ ஒரு ட்ரம்ப் பிக் அப்படின்னு சொல்லலாம். 24% தான் பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஸ்வேதா ஷெராவத் கூட கம்பேர் பண்ணல. இவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. 24% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 13-8ங்கிறது ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 17 ரன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரன் அவுட் அண்ட் கேச்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிடில் வராங்க நம்பர் 7. ஸோ பேட்டிங்கில் ஒரு 10-15 ரன் ஒரு 2 கேட்ச் அப்படின்னா கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்திகா ஃபார்மில் இல்லை. ஸோ ஒரு ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கிராண்ட் லீகுக்கு. ஹென்ரி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஒரு விக்கெட் ஒரு 10 ரன் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சு உங்கள் டீமில் ஜிஎல்ல எஸ்எல்ல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சோஃபி எக்கில்ஸ்டன் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 92% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்விட் செகண்ட் இன்னிங்ஸ் bowling பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 4 கேம் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூலையுமே 2 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணியில் லாஸ்ட் கேமில் எடுத்திருந்தாங்க. ஸோ 2 இன்னிங்ஸ்க்குமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பிக்காக சோஃபி எக்கில்ஸ்டன் உங்களுக்கு தெரிய வராங்க. அடுத்ததாக சுல்தானா. ஸோ 2% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம் பவுலிங்கும் பண்ணலை. புதுசாக உள்ளே வந்து ஆட வந்திருந்தாங்க. ஓவர்ஸும் பெருசாக கொடுக்கறது இல்லை. ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. கிரண்டி கவுடு ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. லாஸ்ட் கேம் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. நிறைய ஓவர்ஸும் பவுல் பண்ணுறாங்க. 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் பவுலிங் செகண்ட் பண்ணாங்கன்னா மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் எந்த ஒரு சேஞ்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ராஜேஸ்வரி கேக்வாட் பெருசாக பவுல் பண்ணலை. விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. அதனால் அவங்களை வெளியில் உட்கார வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டாக இந்திரா தினேஷை சன்ஸ்கிருதி குப்தா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஜியோர்ஜியா ஓல் பொறுத்த வரைக்கும் சபினின் இஸ்மாயில் ஸோ ஸ்ரீலங்கன் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் தான் 2 முறையும். ஹீலி மேத்யூஸ் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. கிரண் நவ்கிரேவை நட்சோ ப்ரூண்ட்டு அமேலியா கர் வந்து 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் வந்து எம்ஐக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் சூப்பர் பிக்காக இருப்பாங்க. நட்சோ ப்ரூண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4 முறையும் அமேலியா கர் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் ஒரு முறை, ஷப்னின் இஸ்மாயில் 3 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து கிரேஸ் ஹாரிஸை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ தீப்தி சர்மாவை அமேலியா கர் 1 முறை, ஹீலி மேத்யூஸ் 2 முறையும், ஸ்வேதா ஷெராவத்தை நட்சோ ப்ரூண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ யூபி சைடு ஒரு முக்கியமான 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நான் கிரேஸ் ஹாரிஸ் வந்து பிக் பண்ணிக்கிறேன். 2வது தீப்தி சர்மா, 3வது உமா சேத்ரி, 4வது ஹென்ரி, 5வது சோஃபி எக்கில்ஸ்டன், 6th ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜியோர்ஜியா ஓல் பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கிரண்டி கவுட் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஆப்ஷனை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேஃப் சிவிசி ஆப்ஷன் இந்த டீமில் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தீப்தி சர்மா தான். உங்களுக்கு ரிஸ்கி ஆப்ஷன் போனீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ் மட்டும்தான். ஸோ எக்கில்ஸ்டன் கூட நீங்கள் ரிஸ்கி ஆப்ஷனில் இந்த மேட்ச்க்கு பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எம்ஐ உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளேயிங் 11. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ், எஸ்திகா பாட்டியா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நட்சோ ப்ரூண்ட்டு, ஹர்மன்பிரீத் கவுர், அமேலியா கர், சஞ்சீவன் சஞ்சனா, அமோன்ஜித் கவுர், கமலினி குப்தா, அடுத்ததாக இஸ்மாயில், லாஸ்ட்டாக கலீட்டா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயோட பிளேயிங் 11. இந்த மேட்ச்க்கு அதாவது வாய்ப்பு கிடைக்காத பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா எம்ஐ டீமில் அப்படின்னா ஒன்று சஞ்சீவன் சஞ்சனா, 2வது கமலினி. ஸோ அப்போது ஒரு 9 பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கலீட்டாவுக்கு பெருசாக ஓவர்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ 4 ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நட்சோ ப்ரூண்ட்டு, 4 ஓவர்ஸ் ஹீலி மேத்யூஸு, 4 ஓவர் கெர். அதுக்கு அடுத்ததாக
4 ஓவர்ஸ் சப்னின் இஸ்மாயில் வந்து போல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சன்ஸ்கிரிட்டி குப்டா 2 ஓவர்ஸ் போல் பண்ணாங்கன்னா அமோன்ஜித் கவுர் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் போல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த 3 பிளேயர்ஸோட ஃபேண்டசி வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆகுது. ஒரு 8 பிளேயர்ஸ் மட்டும்தான் எம்ஐயில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதிலிருந்து நீங்கள் 7 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். நீங்கள் ட்ரீம் டீமில் வரக்கூடியது மேக்ஸிமம் இப்போ இன்றைக்கி மும்பை வின் பண்ண போகிறாங்கன்னா மும்பை டீமில் 6 பிளேயர்ஸ் வர போகிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் யூபி வின் பண்ண போகிறாங்கன்னா யூபியில் ஒரு 6லேருந்து 7 பிளேயர்ஸ் வர போகிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 80% இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல மும்பை டீமோட ப்ரெடிக்ஷன் சிம்பிள். ஸோ நீங்கள் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை பார்த்துட்டு சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹீலி மேத்யூஸ் டபுள் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்டாக பேட் பண்ணல சிவிசி. ரெண்டாவது எஸ்திகா பாட்டியா 17 தான் ஹெட் ஹிட் ஆவரேஜ். நான் மேலே உங்களுக்கு உமா சேத்ரி மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் எம்ஐ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்கன்னா எஸ்திகா ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் டிஜிட் தான் ஆடி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்கன்னா எஸ்திகா பாட்டியாவை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மும்பை செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உமா சேத்ரியை கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்காக ஜிஎல் ட்ரை பண்ணிக்கலாம். நட்ஸ் அப்புறம்ட்டு சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் உங்களோட ரீசன்ட் ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, மற்ற எல்லா மேட்சுமே கலக்கியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ரெண்டுக்குமே சிபிசியாக தெரிய வராங்க. ஹர்மன்பிரீத் கவுரும் அதே மாதிரி தான். சேஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்லையுமே மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹர்மன்பிரீத் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஜிஎலுக்கு ஒரு ரிஸ்க்கான விசியாகவும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் போத் இன்னிங்ஸுமே. நெக்ஸ்ட்டு அமேலியா கர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஹெட் ஹெட்டில் 94 ரன். ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணாங்கன்னா ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஞ்சீவன் சஞ்சனா ஸ்ட்ரெயிட்வே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாரி நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, இந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம்னா பேட்டிங் செகண்டு மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அமோன்ஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பாங்க. 34%. லாஸ்ட் கேமில் கூட ஒரு விக்கெட் 17 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான பிக்காகவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். கமலினி ஸ்கிப் பண்ணிக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்க மாட்டாது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்கிரிட்டி குப்டாவுமே 2 ஓவர்ஸ் வரைக்கும் தான் போல் பண்ண போகிறாங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் நீங்கள் அவங்கள கிராண்ட் லீகில் ரேராக பிக் பண்ணிக்கலாம். ஷப்னின் இஸ்மாயில் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வரலை. ஸோ இந்த மேட்ச்சுக்கு மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போலிங் ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட்டாக கலீட்டா ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவேன். 13 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம பிக் பண்ணுறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியில் நம்மளே நம்ம காசை போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு சேஞ்சஸும் நாம் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் நிறைய இருக்குது, நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஹீலி மேத்யூஸ், கிரேஸ் ஹாரிஸ் 1 முறை, எக்கில்ஸ்டன் 6 முறை, ராஜேஸ்வரி கெய்க்வாட், தாஹில் மெக்காத் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நட்ஸோர் பூண்டே எக்கில்ஸ்டன் 1 முறை, கிரேஸ் ஹாரிஸ் கெய்க்வாடு அடுத்து தாஹில் மெக்காத் 1 முறையும், எஸ்திகாவை பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ், எக்கில்ஸ்டன், ராஜேஸ்வரி கெய்க்வாட் 3 பேர் ஒரு முறை தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி நியூ பால் பண்ணக்கூடிய போலர்ஸ் யாரும் விக்கெட் எடுக்கல. எஸ்திகாவுக்கு கொஞ்சம் ஃபேண்டசியில் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் எக்கில்ஸ்டன் 1 முறை, தாஹில் மெக்காத் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக அமேலியா கர் பொறுத்த வரைக்கும் எக்கில்ஸ்டன், ராஜேஸ்வரி கெய்க்வாட், தாஹில் மெக்காத் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அமோன்ஜித்தை எக்கில்ஸ்டன் 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது எம்ஐயில் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக பார்த்தாச்சு. எம்ஐ ப்ரெடிக்ஷன் அவ்வளோதான். ஏன்னா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை தான் மாற்றி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பிக் பண்ணக்கூடிய 7 பிளேயர்ஸில் 1 2 3 4 5 ஸோ 6 இந்த 6 பிளேயர்ஸ் பிக் பண்ணிக்கலாம். 7th ஆப்ஷனை உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அமோன்ஜித் கவுரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அமோன்ஜித் கவுர் வேண்டாம், 8வது நான் ஒரு பிளேயர் ரிஸ்க்காக பிக் பண்ணணும்னா நீங்கள் சன்ஸ்கிரிட்டி குப்டாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டீம் இப்படி இருக்குது ப்ரோ, ஓகே நாங்கள் யாருக்கு வந்து சிவிசி ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச்சுக்கு சேஃபாக யார் இருக்கான்னா நட்ஸ் அப்புறம் ஹீலி மேத்யூஸ். லாஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருந்தாங்க சேஸில். ஒரு டீசென்ட் சூப்பரான கேப்னா 4 ஓவர்ஸ் போடுறாங்க, ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ரிஸ்க்காக யார் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹர்மன்பிரீத் கவுர் உங்களுக்கு போத் இன்னிங்ஸும் ரிஸ்கி சிவிசியாக மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்திங்கன்னா அமேலியா கர் கூட நீங்கள் போலிங் ஃபர்ஸ்ட்டில் ரிஸ்கி சிவிசியாக போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸு யூபியில் எக்கில்ஸ்டன், ஹென்ரி, கிரேஸ் ஹாரிஸு, எம்ஐயில் அமேலியா கர், ஹர்மன்பிரீத் கவுர், எஸ்திகா பாட்டியான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் எஸ்திகா பாட்டியா, பேட்டர்ஸில் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் கிரண் நௌகரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் நட்ஸவ் பிரண்ட்டு, தீப்தி சர்மா, கிரேஸ் ஹாரிஸு, ஹீலி மேத்யூஸு, அமேலியா கர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரவுண்டர்ஸில் 6 பிளேயர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் எக்கில்ஸ்டன், சப்னின், இஸ்மாயில் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நட்சர், புரூண்டன், ஹீலி, மேத்யூஸ் தான். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஜிஎல்கான ஐடியாஸும் கொடுப்போம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ண நிறைய கன்ஃபியூசிங் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.